Okay, yes. Okay, yes. So இந்த செஷன்ல நம்ம ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் ருக்ஷன், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. லைக் டெக்ஸ்டாப்ல இருந்து தன்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் வெரி குட் பேக்கேஜ். ஸோ என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு பார்த்தோன்னா அது ருக்ஷன் தான். நான் யாருக்கிட்ட பேசினாலும் ருக்ஷன் பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. ஈவன் ருக்ஷன் என்னோட ஒய்ஃப்ட்ட கூட உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் நான். எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ருக்ஷனை பற்றி பேசினாலே கொஞ்சம் ஐ ஃபீல் ப்ரௌட். ருக்ஷன் சீரியஸா என்னோட ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கேன், என்னோட ஃபேமிலிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், அவர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்தார், இப்போ இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ருக்ஷன் பற்றி பேசினேன் அப்படின்னா. லைக் என்னன்னா, நான் யார் என்கிட்ட வந்து எதை பற்றி என்கொயரி பண்ணாலும் நான் ருக்ஷனை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. லைக் சிலர் வந்து கேட்பாங்க, என்னால் விஎம்ஆர் கற்றுக்க முடியுமா, அது கொஞ்சம் கஷ்டமாச்சு, நான் வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கேன், இல்லை டெக்ஸ்டாப்பில் இருக்கேன், இல்லை சர்வீஸ் டெஸ்கில் இருக்கேன், இது பாசிபிளா, என்னால் அவ்வளோ சேலரி அச்சீவ் பண்ண முடியுமா, இப்போ வந்து ஒரு 4 lakhs வாங்குறேன், 5 lakhs வாங்குறேன், என்னால் ஒரு 8 lakhs சேலரி அச்சீவ் பண்ண முடியுமா, என்னால் முடியுமான்னு கேட்குறவங்கள்ட்ட ஃபுல்லாக நான் சொல்கிற முதல் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ ஸ்டூடெண்ட் ருக்ஷன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போன பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவர் தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஸோ அப்படி அவர் என்ன அப்படி பண்ணார் அப்படின்னா, லைக் ஹீ இஸ் ஜஸ்ட் டிப்ளமோ கேண்டிடேட் தான், லைக் கிராஜுவேட் கிடையாது. அதனாலேயே அவருக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆச்சு. பட் ஈவன் தோ டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தாலும் ரெகுலராக முயற்சி பண்ணி ஹீ அச்சீவ்டு தி பெஸ்ட் சேலரி. சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர் அஸ் 3 lakhs பேக்கேஜ். ஓகே, சிடிசி சொல்கிறாரு. ஸோ டெக்ஸ்டாப் சப்போர்ட்டாக ஒரு கம்பெனியில் 3 lakhs பேக்கேஜில் ஜாயின் பண்ணார். நான் இப்போ அவர் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, 10 lakh பேக்கேஜ். ஸோ உங்களால் நம்பவே முடியாது. இது விஎம்ஆர்ல பாசிபிளான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் விஎம்ஆர்ல பாசிபிள் இது. பட் நீங்கள் எல்லாம் ஒன்று பண்ணணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அந்த ஸ்கில்லாவே கெதியாக கிடக்கணும். ஸோ அதை தான் வந்து ருக்ஷன் பண்ணார். இனிஷியலி ஹி கேம், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜி, நான் வந்து விஎம்ஆர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் விஎம்ஆர். ஐ வாண்ட் டு பிகம் அ குட் சேலரி, எனக்கு வந்து நல்ல சேலரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். லைக் டிப்ளமோனால சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணார், பட் ஸ்டில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு அவரோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் டெடிக்கேஷன். ஸோ நான் சொல்கிறத விட ருக்ஷன் வந்துட்டு ஹீ ஷேரிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் எப்படி வந்து தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போ வந்து எப்படி கம்பெனியில் இப்போ ஆல்மோஸ்ட் ஹீ ஜாயின்ட் அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 1 month பேக். 1 month ஆச்சா ருக்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணி, இல்லை 2 மாதம் ஆச்சா? 2 மாதம் ஆச்சுன்னா 2 மாசம் மேல ஆயிடுச்சு. 2 மாதம் மேலே ஆச்சு. ஓகே, ஸோ அவர் வந்து எப்படி வந்து விஎம்ஆர் ப்ரிப்பேர் ஆனார்? ஸோ ருக்ஷன், நீங்கள் வந்து இனிஷியலாக என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணீங்க, அப்போ உங்களோட சேலரி என்ன, அப்புறம் எப்படி விஎம்ஆர் ஜாயின் பண்ணி விஎம்ஆர் கற்றுக்கிட்டீங்க, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்க, தென் ஹவு டிட் யூ அச்சீவ் த ஜாப், எப்படி அந்த ஜாப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, எப்படி சேலரி அச்சீவ் பண்ணீங்க, இப்போ கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கெரியரை அப்படியே கொஞ்சம் சொன்னால் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். கைஸ், இட்ஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃபார் எவ்ரி ஒன். ப்ளீஸ் லிசன். ஓகே, யா, கோ ஹெட் ருக்ஷன். கெரியர் பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 4-5 years தான் இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டொமைனே வந்து வேற. நான் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால நான் ஒரு கம்பெனியில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 months ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அந்த ப்ரொடக்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு அங்கேருந்து R&D போட்டாங்க. ஸோ R&Dல கிட்டத்தட்ட 1 year 3-4 months ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல ஜாப் போயிடுச்சு. கம்பெனிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஒரு நல்ல சேலரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17-18K வாங்கிட்டு இருந்திருப்பேன் R&Dல லாஸ்ட்டாக வெளியே வரும்போது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி போக வேண்டியதாக இருந்தது, நிலைமை தள்ளிடுச்சு. ஸோ அங்கே கம்மி தான் சேலரி, 15 வாங்கியிருப்பேன் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஐடி சப்போர்ட் போனேன். ஐடி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 3.75 சம்திங் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து
அந்த டைம் வந்து எனக்கு ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த 1 இயர் பேக். அப்போ இதை பத்தி கேள்வி மட்டும் பட்டேன். பட் ஆனா வந்து என்னால் இனிஷியலா ஸ்டெப் எடுக்க முடியல. நிறைய செலவாகுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்ல என்னால பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இங்கிருந்து வெளியே வரணும்ட்டு வந்துட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வெளியே வந்தேன். வந்துட்டு 4 மாசம் ஆச்சு. 3 மாசம் இருக்கும் தெரிஞ்சு. எதர்ச்சியா வந்து யூடியூப் ஸ்க்ரால் பண்ணும்போது இவர் வீடியோ பார்த்தேன். டக்குன்னு சரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹோப் தான், ஒரு கால் தான் பண்ணேன். அங்கதான் கனெக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இப்படி பேட்ச் போயிட்டு இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஜாப்லெஸ்ஸா இருந்து போனேன். அவர்கிட்ட கேட்டேன், எனர்ஜி ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து பண்ணலாம், வெயிட் பண்ணணும், நீங்க லேர்ன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒண்ணுமே பண்ணல. அவர் சொன்ன அன்னைக்கு வந்து டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு அவர் சொன்ன இதுதான். அவர் கிளாஸ் மட்டும் தான் அதிகமா நான் உட்காந்து இப்போ எடுக்கிற இந்த செஷன், இப்போ இன்னொருவங்க எடுக்கிறாங்கன்னா அதை மட்டும் அதிகமா கவனிப்பேன். சொல்ல எழுதுவேன். ஸோ எழுதுனேன், அதையே மைண்ட்ல வச்சுப்பேன். லேப்லாம் கிடையாது என்கிட்ட பெருசா. ஸோ எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு 5 பேர் வந்து ஒரு கம்யூனிட்டியா கிரியேட் பண்ணி நாங்க ட்ரை பண்ண அந்த பேட்ச்ல இருக்கிறவங்களே. ஸோ அவங்கள ஒரு சில பேர் லேப் வைக்கும்போது அவங்க எங்களுக்கு காமிப்பாங்க இந்த மாதிரி கால்ல வரும்போதெல்லாம் டீம்ஸ்ல. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பார்த்து தான் ஒன்னொன்னா நேவிகேட் பண்றதுலாம் மெயின் பிக்சரா தான் வச்சிருந்தேன். கையில ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னாலையும் முடியல. கிளாஸ் கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருந்தது. நான் கேட்டேன் எப்போ ஜி முடியும் அப்படின்ட்டு. அவரு இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் பொறுங்க அப்படின்னாரு. சரி நான் பொறுத்து அதுக்கப்புறம் பொறுமையா வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஜி அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சு, இன்டர்வியூக்கே வந்து ஃபர்ஸ்ட் சின்ன கம்பெனி அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ எடுத்துதான் பெரிய கம்பெனி போக வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோன்ட்டு நிறைய கம்பெனி இது பண்ணேன். பட் என்னமோ தெரியல, இந்த சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரொஃபைல் பார்த்துட்டு நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. ஆனாலுமே வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். வரதெல்லாம் அப்ளை பண்ணுவேன். கால்ஸ் வரும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா 30-40 கால்லாம் வந்தது ஒரு மாசத்துக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு காலு. அந்த கால் வரும். இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ரீசன்க்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா டிகிரின்னு தான் சொன்னாங்க சில கம்பெனிஸ்ல. சில கம்பெனிஸ்ல இல்ல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு. என்னென்னமோ சொன்னாங்க. எதையுமே நெகோஷியேட் பண்ணாம, நெக்லிஜியேட் பண்ணாம நான் பாட்டுன்னு ட்ரை பண்ணதுதான். அதுக்கப்புறம் 3 இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. 1 ஆச்சு. அதுல எனக்கு கேட்டாங்க. எனக்கு அந்த நியூட்டனிக்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அது ஒரு ஒரு தலைவலி பிடிச்ச கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து வந்திருக்காங்க என் கம்பெனிக்குமே கொஞ்சம் பேரு. அது 6 டேஸ் ஆஃப் ஒர்க், 6 டேஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த கம்பெனி அட்டன் பண்ணேன். செலக்ட் ஆனேன். ஆஃபர் லெட்டர் கையில வரதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு இன்டர்வியூ இதுல அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுன்னே சொல்லி இன்டர்வியூ பேசினேன். அவங்க அன்னைக்கு ஒரே நைட்ல வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி, நீங்க எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படிதான் ட்ரை அதுதான் பண்ணோம். நாங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், படிச்சோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு நல்ல ஜேர்னி அந்த ஒரு 3 மாசம். நான் வந்து வெயிட் பண்ணாம ஏதாவது கிடைக்கிற ஒரு வேலைக்கு போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தபோது கூட அந்த வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இது அது கொடுத்தாரு. அந்த ஒரே ஒரு இது அந்த ஒரு 1 வீக் ஆஃப் டைம் தான். அதுல வெயிட் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன். நீங்க ஐடி சப்போர்ட்ல இருந்தீங்களா? அது பியூரா ஐடி கம்பெனியா இல்ல நான் ஐடி கம்பெனியா? அது ஐடி கம்பெனி. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, நம்ம டெப்ளாய் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பேட்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து மல்டிபிள் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் ஒரு கம்பெனிக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக மட்டும் ஒர்க் பண்ணேன். ஸோ அது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ பட் அது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்காக. அது இப்போ நீங்க VMware விண்டோஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் VMware லேர்ன் பண்ணேன். அது போக வந்து இவர் எடுத்த விண்டோஸ்மே நான் பார்த்தேன். பார்த்தது போக நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஒரு லேப்டாப் வந்து ஹையர் பண்ணேன். அதாவது ஹையர்னா வாங்கல, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி ஏதாவது கத்துக்கணுமே நாங்களும் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணோம். நாங்க எங்களுக்குள்ளேயே அந்த பேட்ச்ல வந்து நாங்க எல்லாமே வந்து செஞ்சு பார்த்தோம் கிளாஸ்ல இந்த மாதிரி டைம்ல மீன் வயல்ல. ஸோ அதனாலையும் நாங்க இது பண்ணோம். ஸோ இப்போ நான் போயிருக்கிற கரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளஸ்
விஎம்ஆர் இருக்கு. ஆனா அவங்க என்கிட்ட கேட்டது ஃபுல்லா விஎம்ஆர் பத்தி மட்டும்தான். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, விஎம்ஆர் 100% இருந்தீங்கனாலே எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு இதுதான். மற்றது எல்லாமே இப்போ அவங்க பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற கம்பெனில அஜூர், விடிஐ, விண்டோஸ், அப்புறம் விஎம்ஆர், அதான் நான் இந்த ரீசெண்ட் விஎம்ஸ் இது எல்லாமே இருக்கு. அது போக வந்து அன்சிபிளும் இப்போ இந்த டெவாப்ஸ் இதுவும் பார்க்குறோம். அதுவும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு எனக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கம்பெனியில். ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணல. அதாவது கம்பெனியோட மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்ட் ஓவர் பண்ணல. இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கோம் இப்போதான். சூப்பர், குட். So Rukshan, what is your current package? It's about 9.9 10 lakh. ஓகே. ஸோ டேக் ஹோம் எவ்வளோ வருது உங்க கைக்கு? மந்த்லி சேலரி எவ்வளோ வருது இப்போ? அரௌண்ட் ஒரு 80 வரும். இது போக பாத்தீங்கன்னா அலோவன்ஸ் இருக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு. அது பாத்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து நைட், அதாவது எனி டைம் பிட்வீன் 10 PM to 6 AM என்னோட ஷிஃப்ட் வந்துருச்சுனாலே ஷிஃப்ட்டுக்கு வந்து 900ல இருந்து 1100 rupees வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் அந்த எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்றோமோ. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஸோ அது இருக்கு. ஓகே. ஸோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க இன்டர்வியூக்கு? எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூ இன்டர்வியூ வந்துச்சு? ப்ரிப்பரேஷன்ஸ் ஸோ இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லுங்க ஜி. இனிஷியலாக உங்களுக்கு விஎம்ஆர் எதுவுமே தெரியாது, ரைட்டா? ஸோ ஆமா, புதுசாக இதுதான் டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிறீங்க. கிளாஸ் தான் பேசிக்கா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் சஜஸ்ட் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா HA, DRS, V மோஷன், அப்புறம் FT, இந்த மாதிரி ஒரு 4 தான். HA, DRS, V மோஷன், FT, அப்புறம் இன்னொன்னு இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பேசிக்கா அது ப்ரிப்பேர் பண்ணேன். அது போக வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே கொஞ்சம் கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டதுனால அந்த கேள்வி எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இன்டர்வியூ கொஞ்சம் அட்டன் பண்ணேன். ஸோ அதனால வந்து அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணதான். சில கம்பெனிலாம் ரெஸ்யூம் ஸ்கிரீனிங்லேயே சில விஷயங்கள் கேட்கும்போது அதையும் வந்து தெரியாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டோம். அது இல்லாம வந்து கொஸ்டின்ஸ் கன்சாலிடேட் பண்ணிட்டு படிச்சோம். அதே மாதிரி இப்போ என் பேட்ச்ல நாங்க அந்த கம்யூனிட்டி 5 பேர்னா அவங்கள யாராவது இன்டர்வியூ போனாலும் அவங்க அந்த கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்க எங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் தான் எங்களோட இது. ஸோ நாங்க அதை வந்து நம்ம கிளாஸ்ல என்ன எடுத்திருக்காருன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் எடுத்து அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இப்போ நாங்களே ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட கன்சாலிடேட் பண்ணி வச்சிருப்போம். ஆல்மோஸ்ட் 150க்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறைய கால் வர ஆரம்பிச்சது. எனக்கு வந்து ஜாயின் பண்ற மாதிரிலாம் கூட வந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு இன்டர்வியூ நான் 4th இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னேன் போன டைம் கூட. லாங்கஸ்ட் இன்டர்வியூ, அதாவது ஒரு 1 hour 15 minutes இருக்கும் அந்த இன்டர்வியூ. அவ்வளோ லென்த்தியா போச்சு. அதான் அது வந்து ரொம்ப கேட்கப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட அந்த ஒரு 34 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த இன்டர்வியூலுமே 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் மேல கேட்டதே இல்லை. ஸோ அதெல்லாம் கூட நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ரிக்ஷன், இப்போ நீங்க அப்ளிகேஷன் சப்போர்ட்ல இருந்தீங்க, டெஸ்க்டாப் சப்போர்ட் அப்ளிகேஷன். ஸோ ம், புதுசா ம். விஎம்ஆர் டெக்னாலஜி அப்பதான் கத்துக்கிறீங்க. ஸோ எப்படி அந்த டெக்னாலஜி கத்துக்கிறப்ப இனிஷியலா எப்படி இருந்தது? ஸோ அடுத்து எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள் ஜி. நான் ஒரு கான்செப்ட் மட்டும் கம்பெனிஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன். எங்க போனாலும் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்ம பண்ற இது வந்து ஒரு ஒர்க்கா இருந்தாலும் ஒர்க் பேசிஸ் எல்லாம் வந்து டிக்கெட் பேசிஸா தான் இருக்கு. அந்த ஐடிஐஎல் வந்து இங்க எங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஐடிஎல் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்க போனாலுமே சரி, நான் வந்து சிமிலரைஸ் தான் பண்ணிட்டேன் இந்த விஷயத்துல. ஹெல்த் கேர்ல உட்காரும் போதுமே வந்து எல்லாமே டிக்கெட் பேசிஸ், ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை நேவிகேட் பண்றோம். ஸோ அவ்வளவுதான். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. யாருனாலும் லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் மெயின் பிக்சர், நம்ம மெயின் தாட் தான் எல்லாமே. இது கஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது தான். ஸோ எங்க போனாலும் ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். அதை நேவிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே யார் வேணா எந்த வேலைனாலும் பார்க்கலாம். விஎம்ஆர் மட்டும் கிடையாது, ஈஸியாவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த டிஃபிகல்ட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா தெரிஞ்சது இல்லை. ஏன்னா எனக்கு ஆர்வமும் ஜாஸ்தி. ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்.
எங்க போனாலும் ஒரு ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கான டூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதனோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, எதுனாலும் கையை வச்சா முடிச்சிடலாம். கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். யா இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ கைஸ், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் டு ருக்ஷன்ட்ட நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், இது இப்படி பண்ணலாமா, இது அப்படி பண்ணலாமான்னு. ஸோ ஸ்பீக் அப், ஓகேங்களா? இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ருக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப எப்படி இருந்துச்சு? ஸோ விஎம்ஆர் புது ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி இன்டர்வியூ இன்டர்வியூ அட்டன் அட்டன் பண்ணும்போது பண்றீங்க. நர்வஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரொம்ப நர்வஸா இருந்தது. ஆனாலுமே வந்து நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு 2வது வந்து எங்க நான் கிராக் ஆனேன்னா, இந்த இன்டர்வியூ செஷன் தேவி அவரோட வீடியோ செஷன்ஸ் காட்டும்போது, இன்டர்வியூ செஷன்ஸ் வந்து காட்டும்போது தான் வந்து ஸோ இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு அப்பதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வர எந்த இன்டர்வியூ இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா பேசலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஒரு பயம், ஒரு படபடப்பு எல்லாமே இருந்தது. லைட்டா இருக்க தானே செய்யும். ஸோ அதுவும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்னன்னாலும் பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ ஒரு அதுக்கப்புறம் வந்து அதிகமா தான் எனக்குள்ள அந்த இது இருந்துச்சு. நான் அப்படிதான் அட்டன் பண்ணேன். ஸோ நான் ஒரு செஷன் எடுப்பேன், இன்டர்வியூ செஷன் சொல்லிட்டு. அது என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது நான் உங்களுக்கு தனியாக அந்த செஷனில் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. அது இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ருக்ஷன். அந்த சும்மா ஒரு உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் காமிச்சேன். பட் இது இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எதிர்பார்க்கல நான் ஆக்சுவலி. இல்ல அது கிராக் பண்ணிடுச்சு ஜி. எப்படி சொல்றது, இவ்வளவுதானா ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் இப்ப போன இடத்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. சோ அப்போ வந்து அவங்க எல்லாமே அந்த பேசுறதுலாம் இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் தான் வேணுமே தவிர உனக்கு உள்ள வந்து வேலை பார்க்க தெரிஞ்சிருக்குன்னு யாருமே நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க போனாலும் கேட்டி கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து நம்ம அது என்னன்னா லெத்தாஜிக்கா எடுத்துட்டு போக கூடாது. ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னா வேலை பொறுப்போடும் பண்ணணும், அந்த இதுவும் இருக்கணும். நம்ம பாட்டுன்னு இதெல்லாம் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமா நம்மளும் தெரிஞ்சுட்டு தான் போகணும். ஸோ அந்த லெத்தாஜிக் மைண்ட் செட்ல நானும் போல. இப்போ நீங்க எப்படி பேசுற மாதிரி இப்போ என்கிட்ட நீங்க என்ன சொன்ன மாதிரி இப்போ என் ஆஃபீஸ்லயே நான் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஃபிட் ஆயிட்டேன். என் மேனேஜரு, என்னோட டிஎல் வந்து போலாண்ட்ல இருக்காரு. சோ வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் நான் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் தான், அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அவங்க நமக்கு நிறைய சொல்லி தராங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்றோம். சோ அது மாதிரி நான் வந்து ஒரு ஏதாவது போடுவேன், ஒரு எஃபோர்ட் போட்டு கத்துக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எனக்கு வந்து முன் வந்து சொல்லி தருவாங்க சில விஷயம்லாம். எனக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆன் கால்ல போறதா இருந்தாங்க. 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்பவே வந்து ஜான்வரி எண்ட்லயே எனக்கு வந்து ஆன் கால் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே போட்டாங்க, எனக்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க L2 L3ன்றது ஒண்ணு கிடையாது. எனக்கு என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா எந்த டிக்கெட் என்ன எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க. குளோபல் லெவல்ல எல்லாருமே இருக்கிறதுனால ஸோ நான் எந்த ஷிப்ட்ல ஒர்க் பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் கால் இருக்கு, தெரியாத விஷயத்த கத்துக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ ஈவன் உங்க கம்பெனில ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குல்ல, நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல? இருக்கு ஜி. அது நான் லேட்டரா சொல்றேன். பட் இருக்கு. அது ரொம்ப பெரிய ஒர்க்குன்னுலாம் கிடையாது. இவங்க இந்த VDIக்கும் சம் இதுக்கும் வந்து இமேஜ் டெப்ளாய் பண்ணி ஒரு கீ கொடுப்பாங்க எங்ககிட்ட. அதை போய் டெலிவர் பண்ணிட்டு வரதான் 2 வீக்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம அந்த மீன் வயல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டேட்டா சென்டர் விசிட் பண்ணலாம். ட்ரைனிங்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாகுது VDI அப்படின்னா மேபி 1 or 2% போக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் குட். ஆனா இருக்கு. ஆனா எவ்ரி 3 months ஒன்ஸ் யாராவது ஒருத்தர் நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. இருக்கு, அது லேட்டரா சொல்றேன்னு இருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஒண்ணே ஸ்பீக் அப். கேளுங்க தினேஷ். ரக்ஷன், உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறாங்களா? இருந்தது. ஆப்டிடியூட்லாம் ஒன்றும் பெருசா எனக்கு ஆப்டிடியூட் மாதிரி வைக்கல. எப்படின்னா வந்து பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைக் நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா சிஸ்டம் அட்மின், டெஸ்க்டாப் சப்போர்ட்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல தான் சொல்ல வந்தேன். ITIL கான்செப்ட் மெயினா கேட்கறாங்க எங்க போனாலுமே. அந்த மாதிரி தான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனக்கு அந்த கான்செப்ட்ல இருக்கிறது எல்லாமே சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் பத்தி என்ன தெரியும், என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுங்க, அது ஒரு 30 கொஸ்டின் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் என்னால ½ an hourல 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்க இதை வந்து எப்படி எனக்கு டெலிவரி பண்ணி கொடுப்பீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 மேண்டேட்டரி கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் வந்து கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் லெவல்ல. We are not a freshers. நம்ம
ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு. ரிமெம்பர் ஆஹா, தட் அந்த நான் அளவுக்கு ஆல்ரெடி அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆப்டிடியூட்லாம் வைக்க மாட்டாங்க. பட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம அது கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அது நம்ம அவங்க டைம் சேவ் பண்றதுக்காக அவங்கள வேற ஒர்க் பார்க்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்பாங்க. அவ்வளவுதான். சம் கேசஸ்ல மட்டும் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? the ஆன்லைன் அசஸ்மெண்ட் will be a technical assessment. So remember that we don't have any aptitude test. So first round வந்து technical round, second round technical round, third round it's a manager round, like process பத்தி கேட்பாங்க. Then HR discussion. இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஓகே, ஸோ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கானா போதும். ஸோ லைக் அண்ட் another thing, பேரியரை வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற பேரியரை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ ரிக்ஷன் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுதான் முக்கியம். நியூ டெக்னாலஜி படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்பணும், நம்மளால இந்த டெக்னாலஜி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. The technology it's just not just a technology. It's about change our life, change our career. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சும்மா சாதாரண டெக்னாலஜி கிடையாது. அது நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணும், நம்மளோட கெரியரை சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஒரு 20,000 வாங்குறதுக்கும் இப்போ ஒரு 50,000 55,000 வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யூ கேன் சேவ் மணி. ஓகே, யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் இஎம்ஐஸ். சரிங்களா? ஸோ ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ணும். அது நிறைய பேர் நான் பார்த்தேன். நாட் ஓன்லி ரிக்ஷன், நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஈவன் அந்த டெக்னாலஜி தான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணி நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருக்கேன்னா அது காரணம் விஎம்ஆர் தான். ஸோ லவ் யுவர் டெக்னாலஜி, ஹெசிடேட் பண்ணாம படிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோட்ஸ் எடுங்க. நீங்க எப்படி நோட்ஸ் எடுத்தீங்க சொல்லுங்க ரிக்ஷன். எப்படி நோட்ஸ் எடுத்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நோட்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ டெய்லி நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதேதான். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் வந்து டெய்லியுமே இந்த 1 hour நம்ம எடுக்கிற செஷன் தான் அப்படியே லைவா எடுத்துருவேன். என்னனாலுமே எடுத்துருவேன். ஸோ இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னா, என்னோட டின்னர் டைமிங்ஸே நான் மாத்திக்கிட்டேன். 8 o'clock கிளாஸ்னா 7:30க்கே சாப்பிட்டு உட்காந்துருவேன். ஸோ எனக்கு அதுக்கு மேல வந்து போய் என்னால் ஃபுட்டும் எடுத்துக்க முடியாது கீழே இருந்து. ஸோ அதனால அதுவுமே மாத்திக்கிட்டு நான் ஒரு ரொட்டீனே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த ரொட்டீன்ல தான் இருக்கேன். ஸோ நோட்ஸ் வந்து எப்படி எடுப்பேன்னா, என்ன எடுக்கிறாரோ அதை அப்படியே கையோட அவர் சொல்ல 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 எழுதிக்கிட்டே வருவேன். எழுத எனக்கு மனசுல அதான் சொல்றேன். இந்த மாதிரி நான் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சிருந்தா கூட நல்ல மார்க் எடுத்து நல்ல இதுவா இருந்திருக்கும் போல. அந்த அளவுக்கு எழுதிக்கிட்டே இருந்தேன். அவ்வளவுதான். ஹெசிடேட் பண்ணவே இல்லை. அவர் சொல்ல சொல்ல ஒன்னொன்னு அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தேன். அது அப்படியே வந்து பை ஹார்ட் பண்ண அந்த மீன் டைம்லயே பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம உட்காருவோமோ படிப்போமோ, எனக்கு சம்டைம்ஸ் நான் தேசி ஆயிடுவேன், சோம்பேறியா ஆயிடுவேன். ஸோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால நம்ம இந்த டைம்லயே உட்காந்து இதுக்கான நேரத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் அதிகபட்சம் டெய்லி ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் என்னோட ரொட்டீன்ல என்னோட என்ன ஒர்க் இருக்கோ அதை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஈவன் தோ ஐ எம் ஜாப்லெஸ் அந்த டைம்ல. ஸோ அப்படிதான் இருந்தேன். ஆனா ட்ரை பண்ணேன். இது நம்பின எஃபோர்ட், அதாவது இதுக்குன்னா நாங்க மீன் வயல்ல வந்து எனக்கு நாங்க 5 பேர்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒருத்தரா கால் பண்ணுவாங்க. ப்ரோ நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்ன எப்படி கேட்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது, நான் ப்ரோ இது இந்த ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க, இதுதான் ஆன்சரு, இதை நோட் பண்ணுங்க. ஸோ இப்படி வந்து டிஸ்கஷன்ஸ் மட்டுமே வந்து இந்த 2 hours இல்லாம தனியா நடக்கும். ஸோ அதுவுமே ஒரு இதுவா போயிட்டு இருந்தது. ஸோ இதுவே எனக்கு வந்து அதிகமா வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தட் ஒர்க் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஒர்க் ஆச்சு. அண்ட் அதான் எனக்கு டிப்ளமோன்றதால நிறைய இது கட்டாச்சு. ஆனா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இது ஒண்ணு. நோட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஒன்றும் இல்லை, என்னோட ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் எனக்கு ரீசெண்ட் டைம்ல ஒர்க் பண்ண தெரியல. நான் எதா இருந்தாலும் வந்து போலாண்டோ யூஎஸ்ல இருக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணி கேட்க வேண்டியதா இருந்தது. என் கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து டெக்னிக்கலா வந்து அவங்க ஸ்ட்ராங்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் தான். பட் ஸ்டில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்க ஒர்க் பண்ணாலும் என்ன ஒர்க் பண்றோமோ அதை எழுதி வைக்கிறாங்க. ஈவன் என்ன மாதிரி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இப்ப எங்க போனாலும் நோட்ஸ் எடுத்துறது. இப்போ எனக்கு ஒரு டைரி கொடுத்தா நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல அவங்க விண்டோஸ்ல இருந்ததுனால அவங்க அது வந்து ஒரு நோட்டா அந்த கமாண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அது எப்படி வந்து பண்ணணும்னு தெரியல. ஸோ அவங்க டக்குன்னு எடுத்து என்னோட டீம்ஸ்ல வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நோட்ஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். போட்டதான் டிக்கெட் என்னால க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. நான் போய் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அந்த டைம்ல. ஸோ டக்குன்னு முடிஞ்சது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஆனா ஸோ எங்க போனாலும் நம்ம இந்த கத்துக்கிட்டோம், அது சேலரி வருது, இது போதும் அப்படின்னு செட்டில் ஆயிட்டீங்கன்னா அங்கேயே உட்காந்துருவோம்.
ஸோ ஏதாவது எடுத்து நோட்ஸ் இந்த மாதிரி கத்துக்கணும். புதுசா ஏதாவது கத்துக்கணும் எழுதி வைங்க, கண்டிப்பா என்னைக்கு யூஸ் ஆகும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே மண்டையில நின்றுடும். ஸோ இது ஒண்ணு இருக்கு. ஸோ நோட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி இதை விட நான் இன்னும் நல்லாவே இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஸோ நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். நோட்ஸ் மட்டும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், டியூரிங் தி இன்டர்வியூ டைம்ல எப்படி மொபைல் யூஸ் பண்றீங்க? என்டர்டைன்மெண்ட்லாம் எப்படி என்ன பண்ணீங்க? லைக் நான் எப்படி வந்து உங்களை கொஞ்சம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க? ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கு பதிலா ரூம்ல டிவி வாங்கிட்டு ஒரு 1 hour மட்டும் டிவிக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உட்காந்துக்கிட்டோம். அதே மாதிரி ரொம்ப ஃபோன் அந்த சோசியல் மீடியாஸ்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதனால என் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த 1 hour டிவி என் ரூம்மேட் ஒருத்தர் வருவாரு. அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் பார்ப்போம் சம்டைம்ஸ். இன்கேஸ் லேட்டா சாப்பிட்றோம் இல்ல ஏர்லியா சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அந்த டைம்க்கு பார்த்துட்டு அதோட மூட்டை கட்டிடுவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இன்டர்வியூ ஸ்கிரீன் டைம்ல வந்துட்டு டெஃபினட்டா மொபைல் டைமை கம்மி பண்ணணும். டெடிகேட்டிவா லைக் 1 month தான் நீங்க கஷ்டப்பட போறீங்க. நீங்க 1 month கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க நல்லா உட்காந்து சாப்பிடலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம். 1 month சீரியஸ்லி கஷ்டப்படணும், சரிங்களா? ஸோ நோட்ஸ் நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன், ஒரு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு பென் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது மேபி சின்ன பிள்ளைத்தனமா தெரியலாம். சிலருக்கு வந்து என்னடா சைல்டிஷ்தனமா இருக்குது, ஸ்டில் இன்னமும் நோட்ஸ் எடுக்க சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. ஏன்னா நானுமே விஎம்ஆர் கத்துக்கிறப்ப உங்களை மாதிரி தான் இயர்லி ஸ்டேஜில் நோட்ஸ் எடுத்து தான் நான் வந்து எனக்கு புரிஞ்சது. லைக் நானே நோட்ஸ் எழுதுவேன், எனக்கு டவுட்ஸ் நோட்ஸை பார்த்துப்பேன், இன்டர்வியூ போகிறப்ப நோட்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு போவேன். ஓகே, இதே நீங்க உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் ரிட்டன் பென் எழுதுங்க, அல்லது லேப்டாப்ல டேட்டாவை என்ட்ரி பண்ணுங்க, அல்லது மொபைல்ல வாட் எவர் இட் இஸ், நோட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த நோட்ஸ் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒருக்கா பார்த்துட்டு போகணும். ஈவன் தோ நீங்க ஒர்க் பண்றதுக்கு அப்புறமும் கூட டவுட்ஸ் இருந்தா நோட்ஸை பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ரிசால்வ் ஆயிரும். இதை நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் கொடுக்குற வந்து ஸ்கில் வந்து ஒரு 8 years 9 yearsக்கு என்ன ஸ்கில் இருக்குமோ அதை நான் கொடுக்குறேன். ஒரு பைபிள் மாதிரி, ஓகேங்களா? நீங்க எடுக்கிற நோட்ஸ் ஒரு பைபிள் மாதிரி. லைக் உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டவுட்ஸ் ரிசால்வ் ஆகும். அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம இதுல கிடையாது. இன்டர்வியூனாலும் சரி, நீ ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, இந்த விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தெரியலன்னு சொல்லி எங்கேயா ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுருக்கீங்களா? இல்ல, நான் இப்ப என் கம்பெனில எல்லாம் ஓரளவுக்கு நான் தான் பாக்குறேன். இங்க எதுவுமே அந்த இது கிடையாது, இந்த ஸ்ட்ரகிளே கிடையாது. 2வது விஷயம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. என் வாழ்க்கையில நான் இன்னைக்குதான் ஃபீல் பண்றேன். அன்னைக்கெல்லாம் படிடான்னு சொல்லும் போது நம்ம நோட் எழுதலையே அப்படின்ட்டு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஏன்னா அது வந்து நான் பைஹார்ட் பண்ண வச்சு நிறைய விஷயத்த எழுத எனக்கு மண்டையில ஏறிடுச்சு. ஸோ கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நானுமே வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்றால லேசி தான். எனக்கு ஒரு விஷயம் ஸ்கிரீன்ல இருந்தா பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். பட் ஸ்கிரீன் வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பாப்பப் ஆச்சுன்னா நம்ம டக்குன்னு மாத்திட்டு போயிட்டே இருப்போம், நம்ம மைண்ட் செட் வராது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணன்னு தெரியல. ஆனா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் அதை 100% சொல்லுவேன், 110% கூட சொல்லுவேன். ஸோ அதனால டிஜிட்டலா பார்க்கறத விட பென் அண்ட் பேப்பர் எடுங்க, அதான் பெஸ்டா இருக்கும். ப்ரோ ஒரே ஒரு டவுட். கேளுங்க, क्वेश्चन கேளுங்க. யா அரப்ஷன் ப்ரோ. அரப்ஷன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க வந்து முன்னாடி விஎம்வேர்ல ஒர்க் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலா. ம் அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஆக்சுவலா? ஏன்னா நம்ம வந்து அவர் எடுக்கிற கிளாஸ் எடுக்கிறாரு, நம்ம ஒரு என்ன இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு இமேஜினரியா தான் பாதி இருப்போம். நிறைய இதுல அதுதான் ப்ரோ, அதுதான் என்னன்னா ஒண்ணுமே இல்ல. இன்டர்வியூல அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்கன்னா நம்ம அதுதான் கணக்கு காட்ட போறோம். 3 years 4 years நம்ம அதுதான் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி கணக்கு காட்ட போறோம் ரெஸ்யூமேல. ஆமா, ஓகேங்களா? அத வந்து அந்த 5 yearsக்கான ஒரு இதுதான் வந்து இவரு கொடுக்குறாரு. ஓகேங்களா? அந்த உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதனுடைய, அதாவது இவர் எடுக்கிறது பாத்தீங்கன்னா, இவர் எடுக்கிறதுல வந்து ஒரு பாதிக்கு மேல கூட நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். இப்ப நீங்க ஒரு L2 போனீங்கன்னா ஓகேங்களா, அவ்வளவும் இவர் கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க இன்டர்வியூல எங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? சோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பெஸ்ட் பிராக்டிஸ் அவர் சொல்லும் போது எழுதுங்க, நோட் பண்ணுங்க, அதை படிச்சு பாருங்க, மைண்ட் பிக்சரா மைண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணி நிக்க வச்சுக்கோங்க. பயந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது இந்த இடத்துல.
எனக்கு என்ன, நான் ஏன் இவ்வளோ இதுவா இருந்தாலும் எனக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால எனக்கு எந்த ஆப்ரேஷன், எந்த எந்த டெக்னாலஜி எதுனாலும் கொடுத்தாலும் நான் கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். எனக்கு கம்ப்யூட்டர்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஐடிக்கு தான் போனேன் அப்படிலாம் இல்லை. நான் வந்து சர்வீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 16 இயர்ஸா இருக்கும்போது நான் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய கத்துக்கணும்னு நினைப்பேன். ஸோ நான் அப்போல்லாம் வந்து லினக்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஓஎஸ் போடுவேன், ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ ஸ்டில் எனக்கு நான் பழைய இதெல்லாம் நான் ரிமெம்பர் பண்றேன். இந்த ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னோட லோக்கல் ஐடி டீம் கூட உட்காந்துட்டு தின் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே சும்மா பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு போர் அடிச்சதுன்னா, எனக்கு வேலை இல்லைன்னா நான் தான் உட்காந்து இங்க பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அதை வந்து போட்டு போறீங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 3 இயர்ஸா இப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தந்த பொசிஷன்ல இந்தந்த லெவல்ல நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் எப்படி சொல்லிட்டு போனேன்னா விஎம்ஆர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன பேயோ ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் வச்சுட்டு ஓஎஸ் டிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ஓவிஏ ஓஎஃப் வச்சு டிப்ளை பண்ணுவேன். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுவேன். லோன் எடுப்பேன் பேஸ்ட் அந்த டிக்கெட் பேசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இவர் சொல்லுவாரு. அப்புறம் வி மோஷன்ல ஏதாவது எரர் வச்சா அதை போய் ரெசால்வ் பண்றது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இன்டர்வியூல. ஸோ இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ட்டு நம்மளே சொல்றதுதான். அந்த இடத்துல போய் ஸ்ட்ரகிளே ஆக வேணாம். அதுதான் கொடுக்குறாரு. அதுதான் நீங்க வந்து பேசணும் கரெக்டா. இப்படின்னு நீங்க ஒரு 10 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க பேசணும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 5 வருஷத்துக்கானதும் கேட்க மாட்டான். ரீசன்ட் கம்பெனி என்ன பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. ஸோ அது இங்க சொல்லலாம். ரெஸ்யூம்ல நீங்க ஒர்க் பண்ண மாதிரி கணக்கு காமிச்சுக்கோங்க. நீங்க Guys, ரெஸ்யூம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் டவுட் இருக்கும். இப்ப நம்ம நியூ டெக்னாலஜி படிக்கிறோம். உள்ள போய் எப்படி சர்வை பண்றது அப்படின்னு. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து ருக்ஷன் தான். See guys, நான் கொடுக்குற ஸ்டஃப் வந்துட்டு ப்ராக்டிகல் ஸ்கில் கொடுக்குறேன். நான் வந்து சும்மா வந்து தியரிட்டிக்கலா நான் வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்கல. நான் வந்து கோர்ஸை மட்டும் கவர் பண்ணி சிலபஸை கவர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டைம் ஒப்பேத்திட்டு போறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா கெரியரை வந்து டெவலப் பண்றேன், ஸ்கில்லை டெவலப் பண்றேன். சரிங்களா? என்னோட கிளாஸ் வந்து எதர் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், அல்லது ஒரு ஆஃபீஸ்ல நீங்க விஎம்ஆர் அப்ளிகேஷன் இருந்தால் அங்கே என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஸோ நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி டேட்டா போய் ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். நம்மளால முடியுமா, நம்ம பண்ணவே இல்லை, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க ஜஸ்ட் என்ன ஒன்றுக்கு 2 டைம் வீடியோஸ் பாருங்க. நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்றேன் இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சீங்கன்னா அது புரியல, இன்னொருக்கா பாருங்க. 2 டைம் வீடியோ பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லாம் ரிமெம்பர் ஆயிரும். உள்ள போய் டேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நான் கொடுக்குற ஸ்கில் வந்து மோர் தென் லைக் L2க்கு மேல L3 லெவல் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப L2ல ரொம்ப அசால்ட்டா நீங்க பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நான் சொல்ல L2 ஒர்க்ல ஒரு ஒர்க்கே கிடையாது. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கேரி ஆன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால யாரு வந்து நம்மளால சர்வை பண்ண முடியுமாங்கிற ஹெசிடேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. டெஃபினட்டா நீங்க எனக்கு கண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணேன். அதை மட்டும் நான் பண்ணேன். அதுதான் சொல்ல வரேன். அந்த ட்ரஸ்ட் தான், வேற எதுவுமே இல்லை எனக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். என் பேட்ச்ல பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்குள்ள பண்ண அந்த 5 பேர் வந்து நாங்க எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போனாரு, அடுத்த ஒருத்தர் போனாரு, அடுத்த ஒருத்தர் போனாரு, அடுத்தடுத்து எல்லாருமே போயிட்டோம். ஸோ உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாலும் பண்ணுங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதாவது இதை வந்து இப்படி நீங்க லேப் பண்றீங்க அந்த மாதிரினா நீங்க வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு ப்ரோ தெரியுமா, இது தெரியுமா, இவர்கிட்ட இது சொன்னாரு, நீங்க ஏதாவது உங்களுக்குள்ள நீங்க கத்துக்க பாருங்க. தேரி சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து எனக்கு இது புரியல ப்ரோ, நீங்க உங்களுக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது கரெக்டா வரும். அப்பதான் வந்து நீங்களும் உங்களை இது பண்ணிக்கலாம். கைஸ், எனி கொஸ்டின்ஸ் நீங்க ருக்ஷன்ட்ட எந்த கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஸோ ஸ்பீக் அப், கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் மைண்ட் ஓப்பன் ஆகும், இன்டர்வியூ ஈஸி ஆகும். இன்டர்வியூ ஹெசிடேட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஸ்டின் கேட்கணும். அப்பதான் ஹெசிடேஷன் ஒரு ஒரு 20 பேர் இருக்க இடத்துல நீங்க பேசினாதான் அந்த இன்டர்வியூல அந்த ஃபியர் போகும். அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், கொஸ்டின் கேளுங்கன்னு. நான் சும்மா சொல்றது இல்லை, கொஸ்டின் கேளுங்கன்னு. இப்ப நீங்க வந்து கொஸ்டின் கேட்டு அதை பேசி பழகினாதான் இன்டர்வியூ அது உங்களுக்கு ஈஸி ஆகும். சரிங்களா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் டு ருக்ஷன். எனி டவுட்ஸ் கைஸ்? ருக்ஷன் பிரதர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ.
பிரதர், நீங்க வந்து ரெஸ்யூம்ல என்ன ஆட் பண்ணீங்களோ அது பேஸ் படி கொஷின் வந்துச்சா, இல்ல வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சில கொஷின் வச்சிருக்காங்க அதுல இருந்து கேட்டாங்களா? ரெஸ்யூம்ல நம்ம என்ன போடுவோம்? ரெஸ்யூம்ல நம்ம டெய்லி டே டு டே அந்த இதை மட்டும் தான் காட்டுவோம். அது இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி காட்டுவோம். அவங்க வந்து எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னா, ரெஸ்யூமையும் பார்ப்பாங்க, இந்த மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இவர் கவர் பண்ணிடுவார் ஆல்மோஸ்ட். ஆமா, அது அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாமலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ வந்து இதுதான் இவர் எடுக்கிறது தான் அங்க ரியல் டைம் சினாரியோவா இருக்கும். இவர் சொன்ன நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்திருக்கு. இவர் சொன்னதை தாண்டி எனக்கு பெருசா வந்ததான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மேபி 1 or 2 இருக்கலாமே தவிர, பட் ரொம்ப எதுவும் வந்து கேட்ட மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, யாருக்குமே இல்லை. நான் கன்சால்டேட் கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குரூப்ல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஷோக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் அந்த கொஸ்டின்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க இந்த 45 டேஸ் இந்த 60 டேஸ் எவ்வளவுன்னு தெரியல. ஸோ அது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ, இதுல என்ன நடத்துறாரோ இதுல இருந்து தான் கொஸ்டின் அதிகபட்சம் வரும் விஎம்ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா. ஸோ டெக்னிக்கலாவும் நம்ம கோர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணது பேஸ் படி தான் வரும்ன்றீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே. இப்போ நீங்க டிக்கெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, டிக்கெட் பேசிஸ் தான் எங்கேயுமே. ஓகே. L2 கரெக்டா? L2. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே. ருக்ஷன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இப்போ டிக்கெட் சொன்னீங்க இல்லைங்களா? சோ என்ன மாதிரி டூல் யூஸ் பண்றீங்க ஆர்கனைசேஷன்ல? நல்ல கேள்வி. டிக்கெட்டிங் நம்ம தான் ஞாபகம் வருது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நிறைய டிக்கெட்டிங் டூல்ஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். ஸோ நான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் போஸ்ட்ல இருந்தேன். அது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வேற வேற. நான் அதான் சொல்லல, ஹெல்த் கேர்ல வந்து சேல்ஸ் போஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய இது இருந்தது. அப்புறம் போன கம்பெனில சர்வீஸ் நவ் இருந்தது. இங்க ரெமெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்ல டெம்ப்ளேட் மாதிரி ரெமெடி, பிஎம்சி ரெமெடி. ஓகே. ஆமா. ஸோ இது பாத்தீங்கன்னா இது டெம்ப்ளேட் ஃபார்மேட்ல இருக்கும். இந்த டிக்கெட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ரிக்வஸ்டோ இல்லை ஒரு ஒர்க் ஆர்டரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சேஞ்ச் ரிக்வஸ்ட்டுக்கு மெயினாக டாஸ்க் கிரியேட் ஆகி மோகன்ராஜ் அவர் சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி டாஸ்க் ஒவ்வொரு டீமுக்காக போயிடும் அந்த டிக்கெட்ல. ஸோ அந்த மாதிரி டூல் தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களோட விஎம்வேர் விசென்டர் சைடுல மானிட்டரிங் டூல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது என்ன டூலா இருக்குது? நாங்க வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்தோம். ஸோ நாங்க வந்து செக்எம்கே வந்து எங்களுக்கு தேரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ இங்க வந்து ஜாபிக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஜாபிக்ஸ். ஆமா ஜாபிக்ஸ். ஓகே. ஓகே. அண்ட் இப்போ எனக்கு தெரியும் நீங்க வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இது மட்டும் வாட் ஆர் த ரிப்பீட்டட் क्वेश्चंस நீங்க வந்து இன்டர்வியூல 15 क्वेश्चन தாங்க. 15 क्वेश्चन தான் காமன் क्वेश्चंस. அது நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த 15 क्वेश्चंस வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस. ஸோ அதுல 10 ஆல்மோஸ்ட் கேட்டுருவாங்க. 5 தான் சினாரியோ பேஸ்டா இருக்கும். நீங்க அவுட் ஆஃப் 15 क्वेश्चंसல 13 12 முடிச்சீங்கனாலே ஓகே தான். ஸோ அப்படிதான் நானுமே அப்படிதான் வாங்கினேன். என் கூட வந்தவங்களும் அப்படிதான் இது பண்ணாங்க. ஸோ 15 क्वेश्चंस தான் ரிப்பீட்டடா இருக்கும் காமனா. அதேதான் HA, DRS, V மோஷன், FT. அப்புறம் வந்து சம் பார்ட்ல வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ளோன் அண்ட் டெம்ப்ளேட்டு. அப்புறம் வந்து காமனா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக தான் கேட்பாங்க. ஒரு சினாரியோ பேஸ்ட் கேட்டீங்கன்னா இது என்ன ஸ்கசி அடாப்டரை பத்தி கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி அடாப்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்புறம் நிறைய எப்படிதான் டேட்டா ஸ்டோரை பத்தி கேட்பாங்க. ஸோ டேட்டா ஸ்டோர்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து எப்படி கிரியேட் பண்றீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ஸ்டோரேஜ் அலோகேட் பண்றீங்க ஒரு விஎம்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கா கேட்பாங்க L2வா போகும்போது. அண்ட் அதான் சொல்றேன், இவர் சொன்னதுல வந்து ஒரு ஆஃப் த திங்க் கம்மியா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனா இவர் கொடுக்குற ஸ்டஃப் அதிகம். ஆனா நீங்க நல்லா லேர்ன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் ஒரு L3 பொசிஷன் போகும்போது. அண்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அது எல்லாத்துக்குமே. ஓகே, சூப்பர். சோ ருக்ஷன், எனக்கு நீங்க இந்த டீடைல்ஸ் அனுப்ப முடியுமா? அந்த 15 क्वेश्चंस இருக்குன்னு சொன்னீங்க, அதோட அது இதுலங்க இதுலயே இருக்குங்க. இந்த குரூப்ல
நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்றேன். அதுல வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல வந்து பேசிக்கா வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 20லயே நாங்க வந்து கன்க்ளூட் பண்ணி தான் அனுப்பியிருப்போம் அந்த டாக்குமெண்ட்ல. நான் கேட்டுட்டு நாங்க அனுப்புறோம். நீங்க அது வந்து பேனிக் ஆக வேண்டாம், வரி பண்ண வேண்டாம் அத பத்தி. நீங்க அது இன்டர்வியூ பார்ட்ல வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கையில வரும் உங்களுக்கு. சரி நீங்க சரி ஏதாவது அட்டெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து எங்ககிட்டயோ இல்ல தேரிகிட்டயோ யார்கிட்டயோ கொஸ்டின்ஸ் குடுத்தீங்கன்னா, அது எங்ககிட்ட வந்தா நாங்க அத வந்து கன்சாலிடேட் பண்ணுவோம். அதாவது ஓ இது எல்லாமே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. சோ நீங்க எங்கள ரீச் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு குடுப்போம் அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு இதுதான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சோ இது வந்து நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். இப்ப நீங்க என்ன ப்ராசஸ்ல இருக்கீங்களோ அத பண்ணுங்க. பாத்துக்கலாம். ஷூர் ஒரு ஷூர் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ. இன்டர்வியூ கொஸ்டின் நத்திங். ஓகே, நீங்க கிளாஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டினே கிடையாது உங்களுக்கு. எல்லா அதுதான் சொல்றேன். கிளாஸும் பேனிக் ஆக பக்காவா அட்டன் வேண்டாம். பண்ணி இன்டர்வியூ கொஸ்டினே கிடையாது உங்களுக்கு. அது அப்படியே போயிடலாம். ஏன்னா நான் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்னு இன்டர்வியூ பேஸ்டா இருக்கும், அல்லது சினாரியோ பேஸ்டா இருக்கும், லைக் ஒர்க் பண்ற பேஸ்டா இருக்கும். நான் சொல்ற இப்ப கிளாஸ் எடுக்கிறதே சொல்லுவேன், இது இன்டர்வியூ முக்கியமான கொஸ்டின் சொல்லுவேன். அது அப்பக்கப்ப நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கிளாஸை மட்டும் நல்லா கவனிச்சுன்னா போதும், இன்டர்வியூ கொஸ்டின் ஒன்று தனியா உங்களுக்கு தேவைப்படாது. ஆமா. சரிங்களா? See guys, நான் வந்து I'm not prefer to provide the interview questions. This is a very very bad practice. ஏன் அப்படின்னா, if I providing the interview questions, நீங்க அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஹாப்பி நியூ இயர். So உங்களோட focus எல்லாமே அங்க போயிடும். You will be struggling in your வாய்ப்பு job. இல்ல. எனக்கு சரி அது பாருங்க. அதுல உடன்பாடு கிடையாது. So நீங்க கிளாஸ கம்ப்ளீட்டா கவனிங்க, so that எல்லாமே ஹேண்டி ஆயிரும். Don't concentrate on interview questions. Concentrate on topics, class, and try to improve the skills. சரிங்களா? So do not concentrate on interview questions. அது உங்களை ஸ்பாயில் பண்ணிரும். Even interview, see, if you only focus on interview questions, இப்போ ஒரு 15 கொஸ்டின் பார்த்துட்டு போறீங்க, இன்டர்வியூல இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா you cannot answer. பட் இப்ப நீங்க கிளாஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற வார்த்தையே வராது. ஏன் அப்படின்னா எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். ஒரு வேர்டு கூட விட மாட்டேன். இன்டர்வியூல ஒரு வேர்டு கூட நான் சொல்றதை தாண்டி வரவே வராது. ஸோ அதனால do not focus on interview questions, just focus on improving the skills and class, daily class, taking the notes. அதை மட்டும் பண்ணுங்க, more than enough. கரெக்டா ருக்ஷன்? ஆமா. ஏன்னா நான் வந்து இந்த இன்டர்வியூ நோட்ஸ்லாம் வச்சுட்டு படிக்கலங்க. நான் உண்மையிலே சொல்றேன். நீங்க தான் கேட்கறீங்க. ஸோ நாங்க வந்து எதுக்காக பண்ணோம்னா, அது வேணா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் நாங்க பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்க வந்து எப்பயாவதுனா எங்களுக்கு நாங்க ஒரு டைம் ஷேர் பண்ணோம் குரூப்ல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் நிஜமா இந்த இன்டர்வியூ நோட்ஸ் கன்சாலிடேட் பண்ணி இந்த கொஸ்டின் தான் படிக்கணும்னு நான் படிச்சுட்டு போல. அது நான் வந்து ஷுவரா சொல்லுவேன். ஏன்னா நான் இதுதான் இவர் சொல்லும்போது அந்த டாபிக் நேரா வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ஒன்று போட்டுப்பேன். இன்டர்வியூ கொஸ்டின் நோட்டட் அவ்வளவுதான். ஸோ ஆனா நான் சொன்னதுதான் அந்த 4 கொஸ்டின் தாண்டி காமனா வருது அந்த கொஸ்டின்ஸ். அதையும் தாண்டி வந்துச்சுன்னா இவர் சொல்ற கிளாஸ் தாண்டி வேற எதுவுமே வராது. மோர் ஆர் லெஸ் 1 or 2 ஏதாவது வந்தா வரலாம். ஆனா அதை பத்தி நீங்க வரி பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா, நான் இப்ப லாஸ்டா ஒரு அட்டெண்ட் பண்ண ஒரு இன்டர்வியூ சொன்னது பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes சொன்னேன் பார்த்தீங்களா? எடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே கேட்கணும்னு நிறைய கேள்வி கேட்டான். அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு இது மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர இன்டர்வியூஸை ரெக்ரெட் பண்ணிட்டு நீங்க வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ ரொம்ப வரி பண்ணவே வேண்டாம். இன்டர்வியூ இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எப்படியுமே இல்லை. தெரிஞ்சதுன்னா ஈஸி. நீங்க அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணணும். அவ்வளவுதான். 1 month உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதா? என்னோட ஒரே கேள்வி இதுதான். உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு பெரிய லெவல் கொண்டு வர போறீங்க. லைக் ஒரு நல்ல ஒரு சீரிஸ், இப்போ 5 lakhs வாங்கினா 10 lakhs வாங்குவீங்க, 10 lakhs வாங்குறீங்க, 15 lakhs வாங்குவீங்க. ஸோ உங்களோட கெரியர், அது லைக் நாட் ஓன்லி கெரியர், உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண போறது அந்த இன்டர்வியூ தான். ஸோ அந்த 1 month தான். அந்த 1 month டெடிக்கேட்டடா இருங்க, அவ்வளவுதான். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த 1 month டெடிக்கேட்டட், நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அந்த டியூரேஷன், அந்த 1.5 மாசம் டெடிக்கேட்டடா இருங்க. டெஃபினெட்லி யூ வில் பி அச்சீவ். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனிதிங். நீங்க லவ் பண்றீங்களா, அந்த டைம் விட்டுருங்க. வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜாப், நல்ல ஜாப் கிடைச்சிடும். தென் நீங்க யூ கேன் டு எனிதிங். அந்த 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, செட்டில் ஆகுங்க, எல்லாரும் பண்ணிக்கோங்க. பட் அந்த 1.5 மாசம் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸஸ். அவ்வளவுதான் என்னோட இது.
ஸோ அது இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ருக்ஷன் மாதிரி இப்போ ருக்ஷன் வந்து ஓப்பனாக பேசுகிறாரு, சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசவே கூச்சப்பட்டு பேசாமல் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபுல் கிளாஸை டெடிக்கேட்டடாக இருந்து பண்ணவங்க தான். ஸோ டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கில் அப்டேட் பண்ணுறதுக்கு டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். டெடிகேட்டிவ் இருந்தால் நீங்கள் வந்து நல்ல சேலரி அச்சீவ் பண்ணலாம். யுவர் ஃபோக்கஸ் வில் பி 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க என்ன இருக்கீங்கிறது உங்களோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. 5 வருஷம் கழிச்சு நீங்க எங்க போய் இருக்க போறீங்க. இப்போ நீங்க 5 lakhs சேலரி வாங்குறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்களோட சேலரி 30 lakhs இருக்கணும். அதான் உங்களோட growth. சரிங்களா? 5 lakhல இருந்து 10 lakh ஒரு ஜம்ப், 10 lakhல இருந்து 15 lakh ஒரு ஜம்ப், 15 lakhல இருந்து 20, 20ல இருந்து 40, 30 அந்த மாதிரி போகணும். இது விஎம்ஆர்ல பாசிபிள். மற்ற டொமைன்ல இது அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, கிளாஸ்ல வேற இன்டராக்ட் கொஸ்டின் பண்ணுங்க. இருந்தா ருக்ஷன் கேளுங்க. ஆமா, கிளாஸ்ல இன்டராக்ட் பண்ணுங்க. ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. அவரு அப்புறம் சொல்றாருன்னா அந்த டாபிக் விட்டுருங்க. சொன்னதுல ஏதாவது டவுட் கேளுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து எனக்குமே அப்படிதான் சொல்லுவாரு. உங்களுக்கு சொல்றாரா என்னன்னு தெரியல, பட் எனக்கு சொல்லுவாரு, இந்த டாபிக் இப்ப எடுத்தா புரியாது, அப்புறம் எடுப்பேன் அப்படின்னுவாரு. ஸோ அதை வந்து நோட் பண்ணுவேன், என்ன டாபிக் அது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டைம்க்கு கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அதை நான் திரும்பி ஒரு வாட்டி நோட்டு திருப்பி இப்படி பார்ப்பேன். அப்புறம் அந்த டாபிக் எடுப்பாரு, ஓகே இது அது ஓகே, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த சம் டாபிக்ஸ் வந்து லீனியரா எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ அதனால அதையும் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். எந்த ஒரு குழப்பமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க கிளாஸ் டைம்ல கிளாஸை கவனிச்சு அந்த டாபிக் எடுக்கிறாருன்னா அந்த டைம்ல இன்டராக்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்களும் இன்டராக்ட் ஆயிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கூட வந்து இதுக்கு சொன்னா, அது நாங்க வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபியூச்சருக்காண்டி தான் நாங்க வச்சிருக்கோமே தவிர நாங்க யாரும் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் போல அது பாக்குறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமோ அதை அட்டன் பண்ணுவோம். தெரியாது அந்த டைம்க்கு இன்டர்வியூல கேட்குறாங்களா அதை நாங்க நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த இன்டர்வியூ பார்ப்போம். இப்படிதான் நாங்க பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி மட்டுமே தான் அது பண்ணப்பட்டது. ஸோ பாருங்க. ஸோ வேற ஏதாவது கேளுங்க, பார்த்துக்கலாம். ருக்ஷன் பிரதர், ம். நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ற டயத்துல வந்து ரெஸ்யூம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் இன்டர்வியூ செஷன்ல அவங்க சொல்லுவாரு. இதெல்லாம் அந்த அது நீங்க நாக்குரியில லேட்டஸ்ட் அப்டேட்னு காட்டணுன்றதுக்காண்டி ஏதாவது பண்ணுவோம். அவ்வளவுதான். நான் எடுத்து போடுவோம், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் பர் டேக்கு 2-3 கால்ஸ் வேணும்னு கூட நம்ம சும்மா சும்மா அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த போர்ட்டல்ல. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு கால்ஸ் வரலன்னுலாம் வரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து வரலன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துருக்கேன் டீம்ல. ஸோ அதனால வந்து வரல போல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வரும். ஆனா நீங்க கொஞ்சம் அந்த டைம்க்கு டெடிகேட்டடா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு ஹோப்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். நான் அது அப்படிதான் சொல்லுவேன். நானுமே வந்து 2 விஷயம் தான். ஒன்னு நாக்ரி, இன்னொன்னு லிங்க்டுன்னு. மற்ற நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் இது 2ம் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கல. நிறைய இது இல்லாம நிறைய இருக்கு. அது நீங்க இன்டர்வியூஷன் வரும்போது வேணா நான் திரும்ப தேரியோட கனெக்ட் பண்றேன். சம் டிப்ஸ் என்னால முடிஞ்சா நான் தரேன். எப்படிலாம் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு ஜாப் போர்ட்டல் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அது இன்டர்வியூ செஷன்ல வரும்போது நீங்க கேளுங்க, தேரிக்கிட்ட நான் ஜாயின் பண்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன். சம்டைம்ஸ் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பேசுறாங்க. வெங்கடேஷ், கிருஷ்ணா. வேற யாருமே பெருசா பேசல. அப்புறம் லக்ஷ்மி. வேற யாருமே பெருசா பேசல. தினேஷ் பேசினாரு. ஸோ டவுட்ஸ் இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. இஃப் யூ ஹேவ் எனி ஸ்மால் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஸ்பீக் அப். ஒரு 4 பேருக்கு இடத்துல பேசினாதான் பேரியர் வந்து பிரேக் ஆகும். பேசுங்க. ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா டைம் ஆயிடுச்சு. வி கேன் க்ளோஸ் த செஷன் நவ். க்ளோஸ் பண்ணிடலாமா செஷன்? எஸ், ப்ளீஸ் அக்னாலேஜ். நீ இன்டராக்ட் பண்ணுங்க எல்லாம். சரி, க்ளோஸ் பண்ணிடலாங்க. Thanks, Fine, Rukshan, fine, for guys. your inputs and advice. Thank you, Rukshan. Teriji, Thank romba you. thanks. Thank you. Wish you all thank you all. Happy New Year. Happy May New God Year. gives you good Yeah, success, Happy New Year more too. health and wealth to entire team members and the whole team. ஸோ Thank you. என்னோட நியூ இயர் விஷ், நெக்ஸ்ட் உங்களோட கெரியர் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ்ல உங்க லைஃப் நல்ல ஒரு லெவல்ல செட்டில் ஆகணும். அதுதான் என்னோட நியூ இயர் விஷ். கெரியர் வந்து நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். கெரியர் நல்லா இருந்தாலே லைஃப் நல்லா இருக்கும். தட்ஸ் இட். கண்டிப்பா எல்லாருக்கும் Thank you for your Thank you. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ருக்ஷன் தான். அவர் தான் இப்போ எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு.
ஆமா. சோ அதுதான் நான் வந்து ஒரு பெஸ்ட் எனக்கு மோட்டிவேஷன். எனக்கு ஒருத்தர் மோட்டிவா நானே இருந்தாரு இந்த எல்லாத்தையும் பேட்ச்ல. சொன்னா உங்களுக்கு அது இருக்காது. இல்ல எனக்கு சோ இவர் எடுத்த பேட்ச்ல ருக்ஷன் ஒருத்தர் பேச மோட்டிவா வச்சது இருந்தாரு. அதுதான் ஒரு மோட்டிவா இருக்கும். யா அதுதான் எனக்கு மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு வந்து விஜயன் ஒருத்தர் பேசினாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேட்ச் நினைக்கிறேன். சோ நானும் கொஞ்சம் அந்த டைம்ல வந்து வேந்தேன். சோ அந்த மாதிரி தான். சோ அவர் ஒன் டே தான் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆள் இல்ல. நானும் பார்க்கல. சோ அதுதான் ஒரு இதுதான் எனக்குமே இருந்தாங்க. சோ அதுதான் பார்த்தேன். நான் யூசுவலா அச்சீவ் பண்ணவங்கள பேச சொல்லுவேன். so that everyone get the confident. Okay, fine guys. So thank you. Happy New Year to all. Thanks Rukshan for your valuable time, Rukshan. Thank you, Jay. Thank you. Thank you all. Thank you all. Happy New Year to all. Thank you. Thanks.